டிவைசஸ் லைக் மொபைல்ஸ், கம்ப்யூட்டர், சர்வர்ஸ் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று புரியிற மாதிரி பேசுறதுக்கு யூஸ் ஆகிறது ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால் நம்ம சிம்பிளாக ரூல்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன் சொல்லலாம். இந்த இமேஜில் இருக்கிறது எல்லாமே ப்ரோட்டோகால்ஸ் தான். இதில் முக்கியமான ரெண்டு ப்ரோட்டோகால் HTTP அண்ட் HTTPS. இன்டர்நெட்டு இந்த ரெண்டு ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு ப்ரோட்டோகால்னு தெரியும் ரூல்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ரூல்ஸ் ஃபார் வெப் கம்யூனிகேஷன் தான் நம்ம HTTP ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். HTTPயோட ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். HTTPS வந்து HTTPயோட செக்யூர் வெர்ஷன். நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் google.comனு டைப் பண்ணும்போது அது ஒரு HTTP ரெக்வஸ்ட்டாக மாதிரி HTTP ப்ரோட்டோகால் மூலிமா கூகுள் சர்வருக்கு போகும். அந்த கூகுள் சர்வர் அந்த ரெக்வஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதே HTTP ப்ரோட்டோகால் மூலிமா உங்களுக்கு HTTP ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நீங்கள் HTTP யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை ஈஸியாக ஒரு ஹேக்கர்னால ஹேக் பண்ண முடியும். இதே நீங்கள் ஒரு HTTPS யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை ஒரு ஹேக்கர்னால ஹேக் பண்ண முடியாது. இந்த HTTP ரிக்வஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு HTTP verb, API, HTTP வெர்ஷன், அதுக்கப்புறம் ஹோஸ்ட் இருக்கும். இந்த ஹோஸ்ட் தான் இந்த ரிக்வஸ்ட் எந்த சர்வருக்கு போகணும், யார்கிட்ட போகணுங்கிறது டிசைட் பண்ணும். இதே HTTP ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா HTTP வெர்ஷன், HTTP ஸ்டேட்டஸ் கோட், அதுக்கப்புறம் கண்டென்ட் டைப் இருக்கும். இந்த கண்டென்ட் டைப் தான் அந்த கூகுள் சர்வர் உங்கள் மொபைலுக்கு என்ன மாதிரி டேட்டா தரப்போகுது அப்படிங்கிறத சொல்லும்.